ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டைனி பாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் அப்லோட் பண்ணுற யூடியூப் வீடியோஸ்க்கு அதிகமாக வியூஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதே மாதிரி நிறைய யூடியூப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்க்கு நீங்கள் ஹேஷ்டேக் கொடுக்கணும். இதில் நிறைய பேருக்கு எனக்கு ஆல்ரெடி ஹேஷ்டேக்லாம் கொடுக்க தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் இப்போ எப்படி கரெக்டான மெத்தடில் எப்படி ஹேஷ்டேக் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறது அப்படின்றத பற்றி இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு சில பிகினர்ஸ்க்கு எப்படி ஹேஷ்டேக் கொடுக்கறது, எங்கே கொடுக்கறதுன்னு தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் ஸ்டார்டிங் இப்போ தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா, ஸோ அவங்களுக்கு நான் இப்போ ஒரு டெமோ காட்டுறேன், எங்கே போய் ஹேஷ்டேக் கொடுக்கணும் அப்படின்ட்டுன்னு. இது யூடியூப் ஸ்டுடியோ ஆப் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். 2 மெத்தட் இருக்குது ஹேஷ்டேக் கொடுக்கறதுக்கு. ஒன்று யூடியூப் ஸ்டுடியோ ஆப்பில் நம்ம ஹேஷ்டேக் போய் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ப்ரௌசர் யூஸ் பண்ணி அப்லோட் பண்ணுறீங்கன்னா அதில் போய் எப்படி ஹேஷ்டேக் கொடுக்கறதும் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இந்த மாதிரி ஸ்டுடியோ ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ் இந்த மாதிரி காட்டும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே மேலே ஒரு பென்சில் ஐக்கான் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஆட் டேக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன ஹேஷ்டேக் வேணுமோ நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் ஹேஷ்டேக் இதில் ஹேஷ்டேக் சிம்பிள், இது தானே ஹேஷ்டேக் சிம்பிள். ஸோ இந்த சிம்பிள் போட்டு தான் நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராமோ அதிலெலாம் இந்த சிம்பிள் போட்டு ஸ்பேஸ் விடாமல் டைப் பண்ணி அப்லோட் பண்ணுவோம். அப்படிலாம் இதில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நார்மலாக இப்போது நான் உங்களுக்கு சும்மா இங்கே டைப் பண்ணி காட்டுறேன். ஹவு டு, இந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டு ஹவு டு அப்லோட் அப்படின்னு கொடுத்துட்டு, இந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டு நீங்கள் என்ன ஹேஷ்டேக் வேணுமோ இந்த இடத்துல கொடுத்துட்டு, இங்கே இந்த டவுன் ஆரோ இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்படி கிளிக் பண்ணிட்டிங்கன்னா இது பாருங்கள், இது ஒரு ஹேஷ்டேக்காக ஜென்ரேட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தான் இதில் ஹேஷ்டேக் கொடுக்கணும். செகண்ட் என்ன மெத்தட்னால், நான் இப்போ ப்ரௌசரில் போய் பண்ணி காட்டுறேன் எப்படி ஹேஷ்டேக் அப்லோட் பண்ணுறது அப்படின்றது. யூடியூப் ப்ரௌசரில் போய்ட்டு எப்படி வீடியோ அப்லோட் பண்ணுறது அப்படின்னு நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை உங்களுக்கு தெரியலனா அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதிலே நீங்கள் அப்லோட் பண்ணும்போதே இங்கே ஹேஷ்டேக்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ அதுதான் எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்கிறேன். நிறைய பேர் இப்போ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குல்ல, அதிலே ஹேஷ்டேக் கொடுப்பீங்க. அந்த மாதிரி கொடுக்கவே கூடாது. அது யூடியூபான கரெக்டான மெத்தட் கிடையாது. ஸோ இங்கே கீழே இப்படி ஸ்வைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஷோ மோர் அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே இப்படியே ஸ்வைப் பண்ணிங்கன்னா இங்கே கீழே பாருங்கள் டேக்ஸ் அப்படின்னு இருக்கா. இந்த இடத்துல போய்ட்டு உங்களுக்கு நீங்கள் ஹேஷ்டேக் கொடுத்துக்கலாம். இதில் என்னென்னா 500 இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், 500 லெட்டர்ஸ் வரைக்கும் தான் உங்களால் ஹேஷ்டேக் கொடுக்க முடியும். ஸோ அது லிமிட் இருக்குது, நீங்கள் அவ்வளோதான் கொடுக்க முடியும். இன்னொன்று என்னென்னா, இங்கே எப்படி ஹேஷ்டேக் கொடுக்கணுன்னா, நீங்கள் என்ன வேணுமோ இப்போ டைப் பண்ணிவிட்டு நார்மலாக ஹவு டு அப்லோட் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கம்மா போட்டு அப்படியே நீங்கள் ஹேஷ்டேக் கொடுத்துட்டே போகலாம். அந்த மாதிரி மெத்தட் தான் இங்கே. ஸோ இப்போ எப்படி ஹேஷ்டேக் எங்கே கொடுக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா பரவாயில்ல, விட்டுருங்க. இது பிகினர்ஸ்க்காக தான் இப்போ நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு எப்படி ஹேஷ்டேக் எங்கே போய் கரெக்டாக நம்ம ஜென்ரேட் பண்ணி எடுக்கிறது அப்படின்றது தான் இப்போ ஒரு சூப்பரான வெப்சைட் சொல்ல போகிறேன். இப்போது நீங்கள் உங்களோட ப்ரௌசரில் போய்ட்டு Rapidtags அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நான் ஆல்ரெடி இந்த வெப்சைட் தான் யூஸ் பண்ணுறேன், எனக்கு இதை பற்றி தெரியும் அப்படின்னு சொன்னிங்கன்னா பரவாயில்ல. நான் இதில் நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோன்னா, எப்படி போய் அதில் கரெக்டான மெத்தடில் டேக்ஸ் எடுத்து நம்ம ஆட் பண்ண மாட்டோம். ஸோ அதுதான் கரெக்டான மெத்தட் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ Rapidtags அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நான் இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா யூடியூப் டேக் ஜென்ரேட்டர் அப்படின்னு இருக்கா, அது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் வரும். இதில் என்னென்னா, நீங்கள் சப்போஸ் ஹவு டு இன்க்ரீஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் வச்சு நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் நீங்கள் வெறுமனே இன்க்ரீஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு போடுவீங்க.
இல்லைனா வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட டைட்டில் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே கொடுக்காம நார்மலாக அதையே ஷார்ட் பண்ணி கொடுத்து நீங்கள் வந்து டேக் ஜென்ரேட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணவே கூடாது. இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன தான் டேக்ஸ் ஆட் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து வியூஸ் கிடைக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நான் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோஸோட டைட்டில், இந்த டைட்டிலை வந்து நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வந்து உங்களோட டைட்டில் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அப்படியே இந்த வெப்சைட்டில் வந்து அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது சர்ச் கொடுத்தீங்கன்னா இங்கே நிறைய டேக்ஸ் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இதை என்ன பண்ணணும்னா, இங்கே கீழே பார்த்தீங்கன்னா காப்பி அப்படின்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டேக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இப்போ காப்பி ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து காப்பி பண்ணி வச்சுருக்க டேக்ஸ் வந்து நான் ஆல்ரெடி காமிச்சல எங்கே போய் டேக்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு அங்கே அப்படியே போயிட்டு இப்போ நான் வந்து அதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், பேஸ்ட் பண்ணோன்னே இந்த மாதிரி வந்துடுச்சா. இப்போது நான் இதில் வந்து 455 லெட்டர்ஸ் இருக்குது அவுட் ஆஃப் 500. இன்னும் ஏதாவது டேக்ஸ் வேணுன்னா கூட நான் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து இதில் வந்து சேவ் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, சேவ் கொடுத்துக்கோங்க. இது வந்து சேவ் கொடுத்துருங்க. அவ்வளோதான், சேஞ்சஸ் சேவ்டு அப்படின்னு வருதா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து ஈஸியான மெத்தடில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட வியூஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அப்படியே கீழே இருக்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி ஏதாவது யூடியூப் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து உங்களுக்கு போடணுன்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களோட சஜஷனை சொல்லலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.